ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இங்கே பாருங்கள். எங்கள் வீட்டில் முருங்கை ஒரு சின்ன டப்பில் தான் வச்சுருக்கோம். முருங்கை காய் வந்திருக்கு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 3 காய் வந்திருக்கு. நல்ல இந்த காய் வந்து பார்த்தோன்னா நீளமாக இருக்குது. அந்த கொச்சி தான் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் காய் பாருங்கள் அவ்வளோ நீளமாக இருக்குது. இது மல்லிகைப்பூங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இது மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செடி இது வந்து என்ன வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஸ்வீட் துளசி. இந்த இங்கே கீழே தெரியுது பாருங்க, அது வந்து ஸ்வீட் துளசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி. இது வந்து தக்காளி பூ விட்டுருக்குது. ஆமாம், நல்ல பூ நிறையா விட்டுருக்கு. ஒரு சின்னோண்டு கப்பில் தான் வச்சுருக்கோம். இது பச்சை மிளகா. அப்புறம் வந்து நிறைய, ஆனால் பச்சை மிளகா தாங்க நிறையா இருக்குது. நிறையா செடி பச்சை மிளகா இருக்குது. இது வந்து தூதுவளை. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த காயெல்லாம் வந்துருச்சு. பச்சை மிளகாவில் காயெல்லாம் வந்துருச்சு. ஆமாம், இதுவும் வந்து இப்போ தான் பூ எடுக்குது இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ரோஸ் வந்திருக்குது. ஏற்கனவே ஒரு ஒயிட் ரோஸும் ரெட் ரோஸும் வந்து நான் போட்டேன், ஆனால் இப்போ வந்து அது முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒயிட் ரோஸ் மட்டும் வந்திருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரே ஒரு ரோஸ் தான், ஆனால் நல்லா பெருசாக இருக்கும் இந்த ரோஸு. ஆமாம், சூப்பராக வந்திருக்குது பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம், மல்லிகைப்பூ இப்போ தான் வந்து மொட்டு விடுது. இனிமேல் தான் காய்க்கும். அப்புறம் இங்கே ஒரு தக்காளி செடியில் காய் வந்திருக்குது. ஆமாங்க ஃப்ரெண்ட். ஆமாம், நிறைய காய் வந்திருக்கு பாருங்கள். ஒரு 6-7 காய் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டுக்கீரை கீழே போட்டிருக்கோம். அது நல்லா இதாக குஃப்னு வந்திருக்குது நிறைய. இது வந்து இலந்த பழம் மரம், அந்த பெரிய இலந்த பழம் இருக்கும் அது. அதில் பூவெல்லாம் நிறைய எடுத்துருக்கு, ஆனால் காய் வந்தால் நிறைய வருது பாருங்களேன். நல்லா ஒரு 10 காய் பக்கம் வரும். பூ பூரா ஏதோ ஒன்று 2 கொட்டினது போக மீதி வரும். ஆமாம், இது வந்து மிளகா கன்று. இதுவும் தக்காளி கன்று தான். இதில் பூ எடுத்துருக்கு. இது மிளகா கன்றுலையும் பூ எடுத்துருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு தண்டு கீரை. ஒரே ஒரு செடி தான், ஒரே ஒரு கீரை. இது கீரையா என்னான்னு தெரியல, ஆனால் கீரை மாதிரி தான் இருக்குது. சரி, அது பாட்டுக்கு இருக்கட்டும்னு விட்டாச்சு. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்கன்னா இது மிளகா கன்று தான். அதுக்கடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஜாதிப்பூ கன்று ஒன்று வச்சுருப்போம். அதுவும் அதோட சேர்ந்து தான் இருக்கும். இது வந்து அவரை செடி. அதில் கீரை மலை